ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸில், அதாவது லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சாப்டர் 1, 2, 3ல் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் ஆஃபலி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அதை மார்க் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4th சாப்டர், 5th சாப்டர் அண்ட் 6th சாப்டர் உள்ள 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோஸ்க்குள்ள போவோம். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ 4, 5, 6ல் மோஸ்ட்லி நம்மளுக்கு வரது வந்து கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி. இந்த கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரியை வந்து நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சம் கேட்டாலுமே அது உங்களுக்கு எழுத தெரியணும். ஃபர்ஸ்ட் ஜாமெண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எழுத தெரியணும். ஜாமெட்ரி வரைஞ்சால் மட்டும் போதாது, அது எக்ஸ்பிளனேஷன் கீழே எழுதுவோம் இல்லையா? ஸோ அது எக்ஸ்பிளனேஷனும் எழுதணும். சைடில் வந்து சின்ன டயக்ராம் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ ஷார்ட் டயக்ராம், ஸோ அதையும் வந்து நீங்கள் போடணும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் 10 மார்க் அதுக்கு சமுக்கு கொடுப்பாங்க ஜாமெண்ட்ரிக்கு. கிராஃப் பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், கிராஃப் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ 4 and 5 வந்து மோஸ்ட்லி நம்ம வரக்கூடியதுன்னா கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி தான் வரக்கூடியது. சில சம்ஸ் வந்து வரும். ஸோ அது ரிப்பீட்டடான சம்ஸ், அதை மட்டுமே நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணாலுமே போதும். அது வந்து கொஸ்டின் பேப்பரில் வரதுக்கான சம். ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 4th சாப்டரில் வந்து எக்ஸாம்பிள் 4.1ல் செகண்ட் சம் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? Next, example 4.1ல the sum important sum bisector of consecutive. ஓகேவா? bisector of the consecutive angles அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 4.1 நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னா the length of the diagonal of the rhombus அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எக்ஸசைஸ் 4.2ல 4th சம் வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா எக்ஸாம்பிள் 4.5ல வரக்கூடிய கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து எதுல கேட்பாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.7ல ஃபர்ஸ்ட் சம் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ வந்து இது 2 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் வந்து இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கேட்கலாம், இல்ல ஃபைண்ட் சொல்லிட்டு எது கேட்டாலுமே சரி அதை வந்து நல்லா இப்ப பாருங்க, இங்க ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார்ட் ஃப்ரம் த சென்டர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து இம்பார்ட்டன்டான சம் அண்ட் ஃபோர்த் சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். இங்க பாருங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் ஃபோர்த் சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4.10 வந்து இந்த சம் வந்து இம்பார்ட்டன்டான சம். ஆக்சுவலா வந்து இது வந்து 5 மார்க்ல வந்து கேட்பாங்க. ஆனா கொஞ்சம் ரேர் தான், இது கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரேர் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே ஜாமெண்ட்ரி. ஆக்சுவலா வந்து இந்த ஜாமெண்ட்ரி நிறைய தடவை நிறைய கொஸ்டின் பேப்பர்ல, அது ஆனுவலா இருக்கட்டும், ஆஃபலி எக்ஸாம்லாம் இருக்கட்டும், ஸோ ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஜாமெண்ட்ரி வந்து இதுதான். ஓகேங்களா? இது நல்லா தரவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஜாமெண்ட்ரி எந்த ஆங்கிள் கொடுத்தோ இல்ல எந்த வேல்யூஸ் கொடுத்து கேட்டாலுமே வந்து உங்களுக்கு அது ட்ரா பண்ண தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ஸ் கவனமா பாத்துக்கோங்க. எல்லா லெசன் வந்து புக் பேக்ல வந்து சாப்டர் வைஸ் வந்து என்ன இருக்கும்னா 1 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 1 வேர்ட்ஸ் வந்து கவனமா பாத்துக்கோங்க, நல்லா படிங்க 1 வேர்ட்ஸ். ஸோ 1 வேர்ட்ஸ் முக்கியமான என்னன்னா டெஃபினேஷன் வந்து நல்ல தரவா படிச்சிங்களாலும் இல்ல ஃபார்முலா தரவா படிச்சிங்களாலும் உங்களால 1 வேர்ட்ஸ் வந்து உங்களால அப்ளை பண்ண முடியும். 1 வேர்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு ரைட், உங்களால எழுத முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 5th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சம் என்னன்னா கிராஃப், ஃபுல்லா கிராஃப். லாஸ்ட்ல பாருங்க இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸாம்பிள் 5.4ல இந்த சம் 2 மார்க்ஸ் சம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 5.6ல இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா வந்து இது 5 மார்க்ல வரக்கூடிய சம். இதெல்லாம் கவனமா படிச்சுக்கோங்க. இது கம்பல்சரி வரும். இந்த இப்ப பாக்குறோம் இல்லையா, சாப்டர்ல பாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் கம்பல்சரி வரக்கூடிய சம்ஸா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி தரேன். எக்ஸாம்பிள் 5.7ல இது 5 மார்க்ல வரக்கூடிய சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 5.9ல இது 5 மார்க்ல வரக்கூடிய சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.11 இருக்கு இல்லையா, சோ இந்த சம் வந்து 5 மார்க்ல வரும். மோஸ்ட்லி வந்து 5th சாப்டர்ல 5 மார்க்ஸா நிறைய கேட்பாங்க. சோ வந்து அதுல தரவா லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த 2 மார்க்ஸ்ல வரக்கூடிய சம்ஸ் பாருங்க. எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட் சம், இது 2 சம்மே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆர் கொலினியர் ஆர் நாட், இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் சம். சோ இந்த சம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 5.12ல இந்த சம் இம்பார்ட்டன்டான சம். ஆக்சுவலா இது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க ஆர் 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.13ல இந்த சம் இம்பார்ட்டன்ட் சம். சோ வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேக்குறாங்க இல்லையா, சோ இந்த சம் வச்சுக்கோங்க. சோ ட்ரை பண்ணியும் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் என்னன்னா
எக்ஸசைஸ் 5.5ல ஃபர்ஸ்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் வந்து இம்பார்ட்டண்ட்டான சம். ஆக்சுவலாக இது 5 மார்க்ஸ் சம். ஓகேங்களா, திஸ் இஸ் ஆல்சோ 5 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். இதுதான் இதோட சம்மு. இது எக்ஸாம்பிள் சம், இது எக்ஸசைஸ் சம்மு. ஸோ வந்து இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. இது 2 மார்க்ஸ் சம், எக்ஸாம்பிள் 5.20. அண்ட் நெக்ஸ்ட் சம் trigonometry chapter 6. trigonometry இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், ரொம்ப ஈஸியான சாப்டருமே கூட. இப்போ பாருங்க, இதில் எக்ஸாம்பிள் 6.2 மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸாம்பிள் 6.3, 6.4 அண்ட் எக்ஸசைஸ் 3, 6, 7 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 6.5ல இந்த 4 சம்ஸுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.6ல செகண்ட் சம் பார்த்துக்கோங்க. Exercise 6.2ல first sumல first one and second sumல first one and third sum is a important sum. ஆக்சுவலாக வந்து இந்த 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா, இது 2 மார்க்ஸ் sum. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.9ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து இம்பார்ட்டண்ட்டான சம். அண்ட் எக்ஸாம்பிள் 6.14ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் வந்து இம்பார்ட்டண்ட்டான சம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 6.16. ஸோ இந்த சம்மு இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலாக வந்து 5 மார்க்ஸ் சம். ஓகே, இதோட அவ்வளோதான். இது வரைக்குமே வந்து சாப்டர் 1, 2, 3 உடைய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து 4 and 5, 6 ஸோ அதனுடைய 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நம்ம பார்த்தாச்சு. ஆஃப்லி எக்ஸாம் கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை கேளுங்க. இதில் நல்ல தரவாக படிங்க. 1 வேர்ட்ஸ் முக்கியமாக டெஃபினேஷன் படிக்க மறந்துடாதீங்க, ஃபார்முலாஸ் படிக்க மறந்துடாதீங்க. அண்ட் வந்து தேர்ட் ஒன் என்னென்னா அல்ஜிப்ராவோட டிக்னாமெட்ரி இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன். ஸோ ரெண்டுமே தரவாக படிச்சு வச்சுக்கோங்க. அதில் ரெண்டுமே எப்படி கேட்டாலும், ஏன்னா மோஸ்ட்லி கேட்கக்கூடியது வந்து அல்ஜிப்ராலையும் டிக்னாமெட்ரியில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ வந்து இங்கே ரெடியாக இருந்துக்கோங்க. அதில் வந்து 1 மார்க்ஸ் கூட அல்ஜிப்ராவில் வந்து 1 மார்க்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் தரவாக அதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட சேனல் பிடிச்சிருந்தாலோ இல்லை என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட சேனல் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை என்னோட வீடியோ தெரியாத, இந்த வீடியோ உங்களுக்கு புரியல, இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா என்கிட்ட டவுட் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.